अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுசற்கன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே. தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுசன், அவருடைய தாழ் ராமானுசன் தாழ் சென்னியில் சூடும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுசற்கு அன்பு பூண்டவர், அன்பு ராமானுசருக்கு அன்பு பூண்டவர் கிடாம்பியாச்சான். அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார், அந்த கிடாம்பியாச்சான் அன்பு பூண்டவர் இருக்கிற ராமானுஜனிடத்தில் மாதுகரங்களை சமர்ப்பித்து அப்படியே ரொம்ப பிரீத்தி பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அவருடைய தாளை சென்னியில் சூடுறவர் அவர் தான் திருவுடையார் என்னும் சீரியரே. அது தேசிகன்னு பார்த்தோம். எப்படி அப்படின்றது தான் மடைப்பள்ளி எதிவரனார் மடைப்பள்ளிவனம் வந்த மனம் எங்கள் வார்த்தைகள் பண்ணியதேன்னு தமிழ் பாசுரத்துலையும் பரமத சோபானத்தில் சரணாகதி தீபிகையில் மத்வாக்கிய சம்வலிதம் அப்பியஜகத் சுபாவம் மானியம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சரணாகதி தீபிகையில் சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலையும் சாதித்தார். ரகசியத்திரேசாரத்தில் சொன்னதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால், இது யதிராஜ மகானச பரிமள பரிவாக வாசிதாம் பிபதா விபுத பரிஷன்னிஷேவ்யாம் வேதாந்தோதய சம்பிரதாய சுதாம். அதனால் இந்த ரகசியத்திரேசாராதிகள்லாம் வந்திருக்குதே, இது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னா, யதிராஜ மகானசம் இருக்குதே, அந்த மகானசத்தில் இருக்கக்கூடிய பரிமளம், அந்த மகானச கைங்கரியத்தினால தான் யதிராஜரோட கூட எப்போவுமே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். அதனால் யதிராஜருடைய உள்ள கிடக்கையெல்லாம் பரிமளம்ன்றது ஒரு வஸ்துவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய விசேஷம். புஷ்பம் இருக்குதுன்னா புஷ்பத்தினுடைய பரிமளம், அந்த புஷ்பத்தினுடைய அந்த அந்த இதழ் உள்ளே கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வஸ்துக்கள் ஏதாவது தளிய பண்ணுற வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்துவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனம், அது அந்த நறுமணம். ஒருத்தனுக்கு நல்ல குணம் இருக்குதுன்னா அந்த சரீரத்தில் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அதுபோல் யதிராஜருடைய காலக்ஷேபாதிசயங்கள் ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனாதிகள்லாம் இருக்குது. அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய ரசம் அது என்னது அப்படின்னா, அது மொத்தத்தில் சொல்கிற வாக்கியம் இருக்குதே, அந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள்லாம் அது உருவம்னா அது ஒரு புஷ்பம் போலன்னா, ஒரு பக்ஷாதிகள் போலன்னா, அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய நறுமணம் இருக்குதே, அதுதான் அவர் ஏகாந்தத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது, ஒரு பதம் இருக்குது, அந்த பதம் சரீரம், அந்த பதத்துக்கு அர்த்தம் இருக்குதே அதுதான் அது சரீரம். சரீரம் இருந்தால் சாமானிய அர்த்தம் இருக்கும். அந்த அது ஆக்கையும் ஆவியும் அப்படின்னு சொல்கிறோம். சப்தம்ன்றது ஆக்கை சரீரம், ஆவின்றது அதனுடைய அர்த்தம். திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் இத்தியாதி ஸ்தலங்கள்லாம் சொல்லப்படுறது. அதனால் அந்த உள்ளர்த்தம் இருக்குது. அதாவது அவர் சாதிக்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள்லாம் சரீரத்தை போன்றது.
அதனுடைய உள்ளர்த்தமாக இன்னும் உள்பொதிந்த அர்த்தங்கள் அதனுடைய நறுமணம் போன்றது. அதனால அந்த நறுமணமான வார்த்தைகள்லாம் ஏகாந்தத்தில் வருது. நறுமணம்ன்றது அதிலிருந்து வெளியில் வீசக்கூடிய ஒரு புஷ்பம் இருக்குதுன்னா புஷ்பம் எங்கேயோ ஒரு இடத்துல புஷ்பத்தினுடைய சரீரம் எதழ்கள்லாம் இருக்குது. நறுமணம் எவ்வளோ தூரம் வீசுறது. ஆனால் அது ரொம்ப சூக்ஷமாக இருக்குது. அந்த நறுமணம் புஷ்பம் ஸ்தூலமாக இருக்கிறது தெரியும். ஆனால் நறுமணம்ன்றது சூக்ஷ்மத்தினால தான் அறியப்படுறது. அந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்களை அதான் பரிமளம் நீங்கள் சொல்கிறது. யதிராஜ மகானச பரிமளம். அந்த பரிமளம் என்ன பண்ணுறது? புஷ்பத்தினுடைய பரிமளம் புஷ்பத்தின்டையே இருக்காது. புஷ்பத்தினுடைய அழகு பார்க்கணும்னா அழகு புஷ்பத்தின்டையே தான் இருக்கும். புஷ்பத்தை நேர பார்த்தா தான் ஆஹா, ரோஜா புஷ்பம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, தாமரை புஷ்பம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, மல்லி புஷ்பம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் அது பரிமளத்தை அது எங்கேயோ வீசும், ரொம்ப தூரத்தில், அங்கேயே நாம் அனுபவிக்கலாம். அதுபோல் யதிராஜ மகானச பரிமள அந்த ரகசியார்த்தங்கள் இருக்குதே ஏகாந்தத்தில் அவர் சொல்லக்கூடிய அது அந்த பரிமளமாகப்பட்டது பரிவாக வாசித்தான் பிபதா. அது பரிவாகமாக வருது. அது அந்த வாசனை அப்படியே வீசுறது. அந்த வாசனையை நுகருங்கோள் அப்படின்னு சொல்கிறார் பிபத்தான். விபுத பரிஷன் நிஷேவியம். அதாவது பண்டிதாளுடைய பரிஷத்தில் அது அனுபவிக்க உரியதாக இருக்குது. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா யதிராஜ மகானசம்னு சொன்னாரே அது யார் வியக்தி? வேதாந்தோதயன சம்பிரதாயம். அதுதான் வேதாந்த உதயனர். அந்த சம்பிரதாயம் சுதாம். வேதாந்தோதயனாக இருக்கக்கூடிய மடப்பள்ளி ஆச்சான்னு சொன்னார். அங்கேருந்து வந்த சம்பிரதாயம் அது அமிர்தத்தை போன்றது. அந்த சம்பிரதாயம்தான் சுதை, அமிர்தம், ஷாவா மருந்து. அப்படி ஏன்னா அதுதான் அந்த தத்துவத்தை தெய்வத்தம் தம்பதி நகா அப்படின்னு நமக்கு. தெய்வத்தம் அப்படின்னா தேவன்னு சொன்னால் அவன் தேவன். தேவன்னா மனுஷன் மாதிரி ஒரு தேவன். இந்திரன் தேவன், சந்திரன் தேவன், அக்னி தேவன், எல்லாரும் விஷ்ணு கூட வச்சுக்கோங்க, சிவன், எல்லாரும் தேவன். தேவதா அப்படின்னு சொன்னால் ஒரு மந்திர பிரதிபாத்தியமான தேவன் இருக்கானே அதுக்கு தேவதான்னு பேர். ஒரு மந்திரத்தினால பிரதிபாதிக்கக்கூடியவனாக இருந்தால் தேவதா. இந்த மந்திரத்தினுடைய தேவதா அப்படின்னு அந்த தேவனை சொல்லணும். அந்த தேவனாக இருக்கவன் ஒரு மந்திரத்தினால பிரதிபாதிக்கப்படக்கூடிய தேவதான்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடியவன் ஒருத்தருக்கு அசாதாரணமான தெய்வமாக இருந்தான்னா அவன் தெய்வத்தம் அப்படின்னு சொல்லப்படுறான். அதனால் அந்த தெய்வத்தம் யார் நமக்கு? தம்பதி தெய்வத்தம்னா அப்படின்ற இது. அது எங்கேருந்து? வேதாந்தோதயன சம்பிரதாய சுதாம். வேதாந்த உதயனர் அப்படின்னா இந்த வேதாந்த அர்த்தத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வேதாந்தத்தினுடைய சாரார்த்தமாக இருக்கிறத எம்பெருமானை சொன்ன விடங்களிலெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம் அப்படின்னு உடையவர் சாதிச்சிருக்கார். ஆனால் அந்த உடையவர் சாதித்தது எங்கேருந்து எழும்பிது, வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னால் கிடாம்பியாச்சான் தான். அதனால் வேதாந்த உதயனராக அவர் இருக்கு. அந்த வேதாந்த சாரமான அர்த்தம் உதயம் அவர். இது தொடக்கமாக மற்றதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அந்த வேதாந்தோதயனர் அவருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அந்த வேதாந்தோதயனருடைய சம்பிரதாயம் யார்கிட்ட போச்சு? அவருடைய குமாராக்கள் புத்திரன், பௌத்திரன், பிரபௌத்திரன் அது வந்தது இருக்கட்டும். அந்த
நமோ வேதாந்த வேத்யாய ஜெகன் மங்களஹேதவே அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தி அப்படின்னு ஒரு நஞ்சு, அதான் மேல் நாட்டில் இருந்த அத்வைதி. ஷட் தர்சனத்துக்கும் ஷடாசனம் போட்டிருந்து எழுந்தெழுந்தார். அத்வைத்தின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது, ஒரு போக்குக்கு ஒரு அத்வைத்தின்னு சொல்கிறோம். ஷட் தரிசன இதுவாக இருந்தார் அவர். அவருடைய அவரே பட்டர்னால திருத்தப்பட்டார் திருநாடக சாஸ்திரத்தினால. இந்த வேதாந்தம் இங்கே உதயமாச்ச இவர்கிட்ட எழும்பித்த இவர்கிட்டேருந்து அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய இது அந்த பரிமளம் எங்கே போச்சு? அவர்கிட்டையும் போயிருக்கு. அதனால் அவர் பூர்வத்தில் வேதாந்தின்னு இருந்தார். அது வேதாந்தின்னு சொல்கிறோம். ஷட் தர்சனத்துக்கும் ஷடாசனம் போட்டு எழுந்தெழுந்தார் அப்படின்லாம். அவர் பட்டரால் திருத்தப்பட்டு இங்கே பட்டர் அவருக்கு ஆச்சாரியன் இங்கே வந்தார். அவருக்கு இந்த வேதாந்த அர்த்தம் உதயமாச்ச அவர்கிட்ட போச்சு. அவர் தான் அது வெளியில் பரப்பினவர். சிவா எம்பெருமானை சொன்ன விடங்களெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம் என்ற உடையவர் வார்த்தை. அந்த வார்த்தை யார் இடத்துல சொன்னார் உடையவர்? அது யார்கிட்ட இது வெளியில் வந்தது அந்த வார்த்தைனா, ஆச்சான் பக்கலிலே கேட்டு உடையவர் ஆச்சானுக்கு சொன்னார், ஆச்சான் இவருக்கு சொன்னார். யாருக்கு? வேதாந்தி. இந்த வேதாந்த உதயனர்லேருந்து வேதாந்திக்கு உதயமாச்சு அந்த வேதாந்த விஷயம். அதான் அந்த பரிமள பரிவாகம் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே அவர் குலத்துக்கும் வந்திருக்குது. அது மூலமாக கிடாம்பி அப்புள்ளாருக்கு வந்திருக்கு. அப்புள்ளார் இவரை கிளிய பழக்கம் வைக்குமா போலே பழக்குவித்தார். அதுக்கு மேலே அவருடைய இரக்கத்தினால் பெருமாள் அதை மறவாமல் காத்தார், தெளிய பிரகாசிப்பிச்சார், பிழையற பேசுவித்தார் அப்படின்னு சாய்ச்சிருக்கார் கீழே. அதனால் அந்த வேதாந்தம் இருக்குது, அது பரிமள பரிவாக வாசித்தாம். அந்த மனம் அப்படியே விசம். அதனால தான் நஞ்சியர் ஸ்ரீசூக்த பாஷ்யம் அதையும் பண்ணிருக்கார். சுவாமி தேசிகநாத கூட எடுத்திருக்கார் பிரத்யேகமாக. ஸ்ரீசூக்த பாஷ்யம்னு நஞ்சியர் பண்ணி அருள் இருக்கார். ஏன்னா பிராட்டியை பற்றின சூக்தமானதுனால அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். பிராட்டியினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு. அதனால் இப்படி இருக்கக்கூடியது. அதில் அது இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சரணாகதி பண்ணிட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னை காப்பாற்றணும், உனக்கு ஒன்றும் வேறு பரம் இல்லைடா ரங்கநாதா, எவ்வளவோ என்னை காப்பாற்றின்னு வந்துட்டு இன்னும் என்ன கொஞ்சம் போகிறோம், சொல்பந்தான் இருக்குது, சொல்பாவசிஷ்டோ பரஹா அப்படின்னு. துர்மோச்சோத்பட கர்ம கோட்டி நிபிடோபி ஆதேசவசிய கிருதா பாஹ்யைர்நைவ விமோஹிதோஸ்மி குதுஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா யோ மானசிகோ மஹான்யதிபதே நீதஸ்ச தத்வௌத்ரஜானாச்சார்யான் இதி ரங்கதுர்யா மயிதே ஸ்வல்பாவசிஷ்டோ பரஹா அப்படின்ற இடத்துல எனக்கு சரணாகதியை பண்ணி வச்சுட்டுதா ஆச்சாரியன் இடத்துல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட அங்கே இந்த சரணாகதியை கண்டற வேணே இது இல்லாத எப்படி பாஷ்யக்காரர் பரப்பணும்னு ஆள வந்தார் பாரிச்சேரோ, அந்த சரணாகதியினுடைய பாஷ்யக்கார் பரப்பினது அந்த சரணாகதியினுடைய முழு வடிவம். அதாவது சொல்லக்கூடாது இந்த உதாரணம் இருந்தால் கூட, குரங்கு அப்பம் பங்கிட்டா மாதிரி இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் கழிச்சுட்டு கொஞ்சம் போகிறோம், சகலம் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் புரியறதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி அதை சொல்லக்கூடாது, குரங்கு அப்பம் பங்கிட்டா மாதிரின்னுட்டு என்ன. அதனால் அந்த சரணாகதியினுடைய அங்கம் அது இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு கழிச்சு கட்டி ஏதோ இதுதான் சரணாகதி அப்படி இப்படின்லாம் சொல்லாமல் அந்த சரணாகதியினுடைய முழு வடிவம் யார் இடத்துலேருந்து வந்தது? கிடாம்பியாச்சான் மூலமாக வந்தது, பாஷ்யக்காரர் பரப்பின. அதனால தான் இந்த இடத்துல சரணாகதி நீ பண்ணி வச்சேன்னு சொல்கிற இடத்துல கூட யோ மானசிகோ மகான் யதிபதேஹே மடப்பள்ளி ஆச்சானுடைய யதிபதியினுடைய மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய மகானுடைய பௌத்ரஜானாச்சாரியா நிதி பௌத்திரன், அந்த பௌத்திரனாக இருக்கக்கூடிய
அப்பிள்ளார பௌத்திரன் இல்லை, பௌத்திரனுடைய பிள்ளை பிரபௌத்திரன், அவரே நீ எனக்கு ஆச்சாரியனா இது பண்ணேன் அப்படின்னு. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன, துர்மோச்சோத்பட கர்மகோட்டி நிபிடோபி ஆதேசவசிய கிருதா, எவ்வளவோ கோட்டிக்கணக்கான கர்மங்கள்னால விட முடியாத கர்மங்கள், அதாவது விடுபட முடியாத கர்மங்கள், நாம் அதை விட்டு வெளிவர முடியாது சுற்றி இருந்தால் கூட, அதில் நிபிடமாக இருந்தால் கூட நீ உன்னுடைய ஆதேசவசிய சாஸ்திரவசியனா என்னை வச்ச. அதுக்கப்புறம் பாஹ்யைர்நைவ விமோகிதோஸ்மி குதுருசாம் பக்ஷைஹி ந விக்ஷோபிதா, பாஹ்யாளாலேயோ குதிருஷ்டிகளால் பட்சத்தெல்லாம் ஒரு நாளும் மோகிக்கவாட படிக்கு நீ என்ன அருளின. அதனால் கலக்கம் கொள்ளாமல் நீ நேராக இருந்தின. முதல்ல சாஸ்திரவசியனா அனுகிரகிச்ச, அதுக்கப்புறம் சாஸ்திரவசியத்தை வந்தால் கூட அதில் பாக்கிய குதிருஷ்டிகள்லாம் இருக்க, அந்த பட்சத்தெல்லாம் மோகிக்காத கலங்காதபடி நீ என்ன வச்ச. அதுக்கப்புறம் போருமா, சரணாகதி பண்ணாதானடா உங்ககிட்ட வர முடியும், அதுதானே வேறு வழி இல்லையே. அதனால் அந்த சரணாகதியை யார் இடத்துல பண்ணி வச்ச, அந்த சரணாகதி ஸ்வரூப சுபாவங்கள்லாம் மொத்தம் ஸ்ரீபாஷ்யக்காரன்லேருந்து அறிஞ்ச மகானாக இருக்கக்கூடிய அந்த மடப்பள்ளி ஆச்சான் இருக்காரு, யோ மகானசிகோ மகான், மகானசிகத்தில் இருக்கக்கூடிய மகான் இருக்காரு, யதிபதியினுடைய மகானசத்தில் இருக்கக்கூடிய அந்த மகான், அவருடைய பரம்பரை தத் பௌத்ரஜானு, பௌத்திரன் பௌத்திரனுடைய பிள்ளை, பௌத்திரன்லேருந்து பிறந்தவர் ஆச்சாரியன், அவரை எனக்கு ஆச்சாரியனாக வச்சுட்டேன். இனவேட்டு என்ன கொஞ்ச காலம்தான் எனக்கு இருக்குது, இதையும் நீ நன்னா நடத்த போகிற, உனக்கு என்ன பரம். இவ்வளோ தூரம் பண்ணினவனுக்கு என்ன கர்மத்தில் நிபிடமாக இருக்கவனை சாஸ்திரவசியனாக்கினேன், அப்புறம் சாஸ்திரவசியனாக்கணும் அதில் குதிருஷ்டி பாக்கியா பட்சத்தெல்லாம் கலங்காதபடி பண்ணினேன். இப்படி பெரிய மகானுடைய வம்சத்தில் வந்த அப்புள்ளார் இடத்துல, அதான் அந்த இடத்துல பௌத்திரஜானம் கிட்டத பிரபௌத்திரனை ஆச்சாரியன் ஆகிட்ட. இன்னும் என்ன இருக்குது, எனக்கு கொஞ்ச காலம்தானே நீ என்னை இது பண்ணணும் அப்படின்னு, உனக்கு ஒன்றும் பரமில்லைன்னு. அதனால் அந்த இடத்துல சரணாகதி சொல்லச்சே, அந்த சரணாகதியினுடைய முழு அர்த்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இப்படி சரணாகதி சாஸ்திரத்தை பலகால் பலபடியாக அந்த சரணாகதியில் இருக்கக்கூடிய சரண்யரும் பிராப்தியருமான அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஸ்வரூப சுபாவங்கள் எல்லாத்தையும் இது பண்ணதுனால சுவாமி தேசிகன் அந்த கிடாம்பி ஆச்சானுடைய திருவடியில் அவர் அன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும், சென்னியில்னா தலையில் சூடுறார்னு அர்த்தம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, லோகத்து ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுட்றேன். லோகத்தில் என்ன சொல்லுவா, விபரீத விருத்தாந்தம் சொன்னால் சட்டுன்னு புரியும், அந்த மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு பையன் இருக்கான், பையனை அம்மாவோ என்னமோ, அம்மாவோ அப்பாவோ யாரோ, இவன் பத்னி சொல்கிறது அவளை தலைமையில் வச்சுண்டு ஆடுறான்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆம்பியார் சொல்கிறத கேட்டுண்டு மற்ற பிரகாரம் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல அப்படின்றதுக்கு தலைமையில் வச்சுட்டு கொண்டாடுறான், இல்லைன்னா ஆடுறான் அப்படின்னு சொல்லுவான். இது நெகட்டிவில் சொன்னால் சட்டுன்னு புரியுன்றதுக்காக சொன்னேன். அதனால் அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும்னு சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையே தான். ஏன் எத்திராஜர் சொன்னதுன்னு சொல்லாமல் இல்லை, எத்திராஜர் எங்கேருந்து வந்தது, அவர்கிட்டேருந்து தான் வந்தது. அதனால் அவர் வார்த்தை மற்ற ஆச்சாரியாலாம் இது பண்ணலை. அதனால் அவர் வார்த்தையும் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கார். அதனால தான் சென்னியில் சூடும் திருவுடையார், அவருடைய தாளை சென்னியில் சூடும், அதுக்கு தான் இந்த லௌகிக் கொடுத்தான்னு சொன்னேன். அப்படி இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் தான். அதனால் ஸ்பஷ்டமாக அதில் தெரியறது. திருவுடையார் என்னும் சீரியரே. மேலே பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரவே நமஆதிவண்டோபாதீனதிவர்யான் பஜே நிசிம் ஸ்ரீரங்கபூர்ஷடித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.